ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளான் குழம்பு குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் சோம்பும் கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டாச்சு. 3 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதங்கி விட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். காளானும் உருளைக்கிழங்கும் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். காளான் வதங்க தண்ணி வந்துகிட்டே இருந்தது, இஞ்சவே இல்லை. ஒரு டம்ளரில் இருத்து வச்சுட்டு மஞ்சத்தூளும் காற்றுக்கு தகுந்த மாதிரி குழம்புமிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டேன். இந்த பக்கம் மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக தேங்காய் இதை சேர்த்து தண்ணியும் கூடவே சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அரைச்ச பேஸ்ட்டை இந்த காளானோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை போட்டு 2 விசில் விட்டோம்னா சூப்பராக மணக்கிற காளான் குழம்பு ரெடி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் சாப்பாடு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஆட்கள் எண்ணிக்கை அதிகம், அதனால் கொஞ்சம் தனியாட்டம் வச்சேன். ரொம்ப தனியாட்டம் இருக்கே அப்படின்ட்டு கொஞ்சமாக கொதிக்க வச்சேன். செம்மையாக இருந்தது, டேஸ்ட்டில் ஒன்றும் மாற்றமே இல்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய், நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.